ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் ஒருமித்து தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண சம்பந்தப்பட்டதான ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக, அதாவது வெள்ளிக்கிழமை துவக்கத்திலே அவர் திருவிருந்து எடுத்ததாக, அதாவது ராபோஜனம் எடுத்ததாக வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இந்த ராபோஜனம் புதிய ஏற்பாடின் ஒரு முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே இது பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பஸ்கா எப்போது ஆரம்பமானது என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். வேத வசனத்தின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக அவர்கள் இருந்தபோது அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசே என்கிற இரட்சகரை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர் மூலமாக அற்புதங்களை செய்து எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக ஆயத்தப்படும் போது கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறதான ஒரு வாதையை எகிப்து தேசத்துக்கு நேராக தேவன் அனுப்பினார். அந்த தலைப்பிள்ளை சங்காரமானது இஸ்ரவேல் ஜனத்தை பாதிக்காத அளவுக்கு தேவன் ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்திருந்தார். அதாவது அன்று ராத்திரியில் அவர்கள் ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆட்டை அவர்கள் ராத்திரி நேரத்திலே சமைத்து புசிக்க வேண்டும். அந்த ஆட்டின் இரத்தமானது அந்த நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்தார்கள். இது காலப்போக்கிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஒரு முக்கியமான உபதேசமாக அது காணப்படுகிறது. அதாவது ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிறீர்கள். இது நீங்கள் மறந்து போகாமல் இருக்கும்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். இதை பஸ்கா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரிய மொழியிலே பஸ்கா என்று சொன்னா பெசாக் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் கடந்து செல்லுதல் என்பதாகும். கடந்து செல்லுதல் அப்படின்னா ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு தாண்டி போகுதல், அல்லனா அங்கிருந்து தப்பித்து வருதல். இதுதான் இந்த வார்த்தையுடைய பொருளாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இது பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. இது எபிரிய சொல்லின் கிரேக்க வடிவமாகும். பெசாக் என்பது எபிரிய மொழியும் பஸ்கா என்பது கிரேக்க மொழியுமாக காணப்படுகிறது. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், கடந்து செல்லுதல். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதல், அந்த இடத்திலிருந்து தப்பித்து வெளியே வருவது. இது ஒரு அடையாளமாக அவர்கள் செய்தார்கள், அல்லனா அதை நினைவு கூறும்படியாக அதை செய்தார்கள். எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் கடந்து வருவதற்காக இறுதியாக தேவன் கொடுத்ததான ஒரு முக்கியமான கட்டளையும் எகிப்துக்கு விரோதமாக கர்த்தர் கொண்டு வந்ததான ஒரு முக்கியமான வாதையுமாக இது காணப்படுகிறது. வேத வசனத்தின் பின்னணியிலே நீங்கள் பார்க்கும்போது எகிப்தில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விட மறுத்த போது 10 வகையான வாதையை கர்த்தர் கொண்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறது. இது நம்முடைய வேதாகமம் மாத்திரமல்ல, வரலாற்று சான்றுகள் எல்லாமே இது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த பஸ்காவை அவர்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் வாசல்களின் நிலைகளிலே பூசப்பட வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இது எப்படி புசிக்க வேண்டும் என்று சொன்னா, சுடப்பட்ட இறைச்சி, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை ஆகியவற்றை அவசரமாக உண்ண வேண்டும். அதாவது வேகமாக அதை புசிக்க வேண்டும். யாரும் அதை நிதானமாக செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையை கொடுத்திருந்தார். பஸ்காவின் கட்டளை மற்றும் அதன் நோக்கம் குறித்து பழைய ஏற்பாடு மிகவும் தெளிவாக நமக்கு சில காரியங்களை கற்றுத் தருகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் அதை உண்ண வேண்டிய முறையாவது உங்கள் இடைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் கோல் பிடித்து கொண்டும் அதை தீவிரமாக உண்ண கடவீர்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இதுதான் பஸ்கா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன்.
நான் எகிப்து தேசத்தை அதம் பண்ணும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதபடிக்கு இந்த இரத்தம் உங்களுக்கு அங்கே ஒரு தடையாக அல்லது ஒரு அறிகுறியாக, ஒரு பாதுகாப்பாக காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். லேவியராகமம் 23:5 சொல்லுகிறது, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்நேரத்திலே கர்த்தருடைய பஸ்கா கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதாவது வருடம் தோறும் இந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே சொன்னதாக வேதவசனத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் பஸ்கா என்பது இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை குறிக்கும் ஒரு அடையாளமாக அது மாறுகிறது. யோவான் 1:29 மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்லுகிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்று 1 கொரிந்தியர் 5:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். லூக்கா 22:15 சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கும் முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையோடு கூட இருந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடிலே இரட்சிப்பை கொண்டு வருகிற, அதாவது நாம் கடந்து போகும்படியான ஒரு வழியாக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. பழைய ஏற்பாடிலே பெசாக் என்கிறதான வார்த்தை கடந்து போகுதல், புதிய ஏற்பாடிலே கிரேக்க மொழியிலே பஸ்கா என்று அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அதே பொருள்தான், கடந்து போகுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே நாம் பாவத்தை விட்டு கடந்து வந்திருக்கிறோம், நம்முடைய சாபங்களை விட்டு கடந்து வந்திருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை விட்டு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்து போனதான சகல விதமான தவறுகளில் இருந்தும் தேவன் நம்மை கடந்து வரும்படியாக கரம் பிடித்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதுதான் பஸ்காவுடைய அடையாளம். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக அந்த வெள்ளிக்கிழமை முதல் வேளையிலேயே அவர் செய்த காரியம் இதுதான். அவர் திருவிருந்து எடுத்தார், ராபோஜனம் எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ராபோஜனம் என்பது கடந்து செல்வதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த ராபோஜனம் பழைய ஏற்பாடின்படி இது பெசாக் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா புதிய ஏற்பாடிலே ஒரு ராபோஜனமாக இயேசு கிறிஸ்து மாறுகிறார். அன்னைக்கு யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை கொண்டு வந்து நம்மை பாவ இருளில் இருந்து கடத்தி வெளியே கொண்டு வரும்படியாக அவரே நமக்கு பஸ்காவாக மாறி இருக்கிறார் என்பது உண்மையான சத்தியம். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் பஸ்காவாக மாறி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:7 படி, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கு மிகவும் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு விடுதலையின் அடையாளம். யூதர்களுக்கு இது எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து பெற்ற ஒரு அரசியல் விடுதலையாக காணப்படுகிறது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பின் அடையாளம். கிறிஸ்தவர்களுக்கு இது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே பெற்ற ஆவிக்குரிய விடுதலை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கை. இயேசு தமது கடைசி பஸ்கா விருந்தின் போது பழைய உடன்படிக்கையின் பஸ்காவை திருவிருந்து என்றும் புதிய உடன்படிக்கையை மாற்றினார் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் இது ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து திருவிருந்து எடுத்தது பழைய ஏற்பாடிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டமாக இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணம் எப்படி இஸ்ரவேலரை சரீர பிரகாரமாக மரணத்தில் இருந்து காப்பாற்றியதோ, அப்படியே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.